Hi viewers, this is Sai Midhi Maths channel. Trigonometry problem 10. Problem பார்த்தீங்கன்னா if cos theta by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a squared minus 1 by a squared plus 1 equal to sin theta ன்னு prove பண்ணும். இப்போ given என்னன்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 by a equal to cos theta divided by 1 plus sin theta. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்டில் இருக்குது. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர்டு 1 தான், டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது நியூமரேட்டர் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு தீட்டா பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர்டுன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர்டு தீட்டாங்கிறது ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நான் சொல்லியிருப்பேன் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா divided by 1 plus sin theta the whole squared. இதை வந்து a squared minus b squared ஃபார்முலாவில் எழுதலாம். a squared minus b squared ஃபார்முலானா a minus b into a plus b அந்த ஃபார்முக்கு நம்ம எழுதலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏங்கிறது 1, a 1ங்கிறப்ப 1 minus sin theta into 1 plus sin theta. டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 plus sin theta the whole squaredனு இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற அந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஒரு டைமும் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 டைம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 பை ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இதில் நமக்கு தேவையான வேல்யூ ஏ ஸ்கொயர்டு தான். அப்போ ஏ ஸ்கொயர்டு என்ன வரும்னா ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் சைன் தீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்போ ஏ ஸ்கொயர்டு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 1 பை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. ஏ ஸ்கொயர்டு ஆக்சுவலாக என்ன 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா minus 1 whole divided by a squared திரும்ப 1 plus sin theta divided by 1 minus sin theta plus 1. இப்போ நியூமரேட்டர் தனியாக எல்சிஎம் எடுத்துக்கிறோம், டினாமினேட்டர் தனியாக எல்சிஎம் எடுத்துக்கிறோம். நியூமரேட்டர் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 1 minus sin theta. அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் ஆல்ரெடி டினாமினேட்டர் இருக்கனால நியூமரேட்டர் மட்டும் வரும். அப்போ 1 plus sin theta. செகண்ட் டேர்மில் டினாமினேட்டர் எதுவும் இல்லை, அப்போ இது மல்டிப்ளை ஆகும். அப்போ மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 1 மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிக்கோங்க. க்ளோஸ் த ப்ராக்கெட். இது ஃபுல்லாக ஹோல் டேர்மும் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் தீட்டா எல்சிஎம் எடுத்திங்கன்னா இப்போ இங்கே என்ன ஆகும்னா நியூமரேட்டர் அப்படியே இருக்கும். 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் இது 1 மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டர் டேர்மை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். நியூமரேட்டர் டேர்ம் என்ன 1 மைனஸ் சைன் தீட்டா டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டான்னு ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் தீட்டா, இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இந்த ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சலு, இங்கே இருக்க ப்ளஸ் சைன் தீட்டாவும் மைனஸ் சைன் தீட்டாவும் கேன்சலு. இப்போ இது எப்படி ஆன்சர் வரும்னா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா 2 சைன் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இது நியூமரேட்டர் டேர்ம் டிவைடட் பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 2 டிவைடட் பை 1 மைனஸ் சைன் தீட்டா. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர், இது டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர். அப்போ எப்படி எழுதலான்னா 2 sin theta numerator divided by denominator 1 minus sin theta into இந்த டேர்மில் 2 மட்டும் டினாமினேட்டர் இருக்கும், இது நியூமரேட்டர் போச்சுன்னா 1 minus sin theta. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் goes to numerator divided by 2. இப்போ இந்த டேர்மும் இந்த டினாமினேட்டர் டேர்மும் கேன்சல் ஆகிடும். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா வெறும் sin theta மட்டும் இருக்கும். அப்போ இதுதான் நம்மளோட RHS. ஸோ LHS equal to RHS, hence proved. Viewers,
உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.